ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு காலேட்டு வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளிலே ஒரு ராஜா சிங்காசனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஜபத்தோடு நம்ம என்ன போகிறோம், முடிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்காவிட்டால் ராஜ்யம் கவிழ்க்கப்படும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் அவ்வளோ வசனங்கள் இதில் இருக்கிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இதை படித்து ஜெபிப்போம். ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாக விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாக விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் என்றும் நிலை பெற்றிருக்கும். பிரியமானவர்களே, அவங்க அந்த நியாயத்தை விசாரிக்கிற ராஜா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் காசு கொடுத்து ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வீடு வீடாக போய் ரொம்ப அப்படியே தலை வணங்கி தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவன் விசாரிக்கிறவனாக இருந்தால் போரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரை குறித்து நிறைய பிரிவினர்கள் இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப ஓவராக அவரை தாழ்த்தி பேசுவார். சில பேர் ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. சில பேர் கடவுள் மேலே கடவுளுக்கு ஈடாக எம்ஜிஆரை வைப்பார்கள். அவர் படுக்கையில் இருந்து எங்கேயுமே யார் வீட்டு தெருவுலேயோ ஊர்லேயே போய் நிற்காமல் அவர் ஓட்டு வாங்கின காரியங்கள் நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, பாருங்கள், அவர் ஏழைக்கு இறங்கி அநேக பிறகு அள்ளி கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். நியூஸில் பார்க்குறோம், அநேக பார்க்குறோம், பெற்றுக்கொண்டவர்களை பார்க்குறோம். சரி, ஓகே. இப்போது அதே போல் ஒரு நல்ல ஒரு ராஜ்யம் வரும்படியாக நம்ம என்ன பண்ணணும், செபிக்கணும். ஏன்னு கேட்டால் அவர்களை கெடுக்க அநேக பேர் வருவார்கள் என்பதை குறித்தும் இந்த நாளையில் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம், பார்த்து செபிக்க போகிறோம். யாருடைய நியாயத்தை உண்மையாக விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். அதுக்கு இப்படி இருக்கணுமா பாருங்கள். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். அப்போது அந்த ராஜா கூட நீதிமான்கள் என்ன பண்ணணும், பெருக வேண்டும். தவறான ஆலோசனைகளை தந்து வேறு வழியாக நடத்தி பணத்தை முன்னாடி வச்சு ஜனங்களை பின்னாடி வைக்கிற ஒரு அதிபதியோ ஆலோசனை கொடுக்குறவங்களோ கூட இருக்கிறவர்களோ இருக்கக்கூடாது என்பதை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். அதனால தான் நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். ஏன்னா அவன் வைக்கிற சட்டத்துக்கு தான் ஜனங்கள் என்ன பண்ண, கீழ்ப்படியணும். லாக்டவுன் போட்டு வீட்டிலே இருந்து ஆகணும். இவ்வளோ நேரத்துக்குள்ளே போயிட்டு காய்கறி எதுவும் வாங்கிட்டு வரணுன்னா வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். பிரியமானவர்களை, இப்படி அவங்க வைக்கிற சட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். அப்போ துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். அப்போ துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை கொடுக்குறவங்க இருக்கக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிக்கணும். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். அப்போ அந்த தலைவரோட நீதிமான்கள் என்ன பண்ணணும், இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்கார் யாவரும் துன்மார்க்கர் ஆவார்கள். பிரியமானவர்களே, ஒரு நல்லவன் வருகிறார், நான் இதெல்லாம் செய்கிறேன்னு வருகிறார். பின்பு கூட இருக்கிறவங்க பொய்களுக்கு, அவன் கூட இருக்கிறவனுக்கு செவி கொடுத்தான், பொய்யெல்லாம் சொல்லுவான், என்னென்னவோ சொல்லுவான், தப்பாக ஆலோசனை கொடுப்பான். அதுக்கெல்லாம் செவி கொடுத்த அதிபதியான பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கராவார்கள். செவி கொடுக்கக்கூடாது. பொய்யானதுக்கு செவி கொடுக்கக்கூடாதபடிக்கு ஒரு ராஜா, ஒரு ஒரு முதலமைச்சர் நமக்கு என்ன பண்ணணும், வர வேண்டும். அதற்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். பின்பு பாருங்கள், பரியாசகர் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விலக்குகிறார்கள். ஜாதி எப்படி சொல்கிறது, மத பிரச்சாரம் பண்ணுறது, தேவையில்லாத கட்சி, இந்த கட்சி அந்த கட்சின்ட்டு பண்ணுறது, யாரோ ஒருத்தருக்காக தன்னை கொளுத்திக்கிறது, மற்றவனை அடிக்கிறது, அப்படியாப்பட்ட பரியாசக்காரன் தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். பரியாசர் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விலக்குகிறார்கள். ஞானிகள் பெருக வேண்டும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களை பாருங்கள். ஆமாம், நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தறிகிறான், துன்மார்க்கனோ அதை அறியா விரும்பான். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து இருக்கிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். விருப்பப்படாதபடிக்கு ஒரு காரியம் நடக்கவே கூடாது. நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து கேட்குற ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும் என்பது நம்ம ஜெபிக்க வேண்டும். பின்பு பாருங்கள்,
நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான், பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான். நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான். அந்த ராஜா கூட பரிதான பிரியனோ யாரோ என்ன பண்ணிடக்கூடாது, அந்த முதலமைச்சர் கூடயோ அதிகாரி கூடயோ இவன் சொல்லி அவன் கேட்ட அவன் சொல்லி அது என்ன பண்ணிடக்கூடாது, முதலமைச்சர் இடத்துல பேசிவிடக்கூடாது. பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிற அந்த பரிதான பிரியா எவனோ யார் ஜெயிக்கிறார்களோ அந்த முதலமைச்சர் கூட பரிதான பிரியனாக இருக்கிற ஒருவனும் என்ன பண்ணிடக்கூடாது, சேர்ந்து விடக்கூடாது. நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான். அப்போ நீதி, நியாயம், விசாரிப்பு, ஏழைகளுக்கு இறங்குறது இதெல்லாம் இருக்கும் பொழுது அவன் அவர்களுக்கு ஏற்ற சட்டங்களை கொண்டு வரும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான், நீதி நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான். அப்படியாக பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போமா? தேசத்திலே ராஜா வந்து தேசத்தில் நிலை நிற்க முடியும். நியாயத்தினால் தேசத்தில் ராஜா நிலை நிற்கும்படியாக நாம் என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பரிதான பிரியன் இருக்கவே கூடாது என்று ஜெபிக்க வேண்டும். நீதிமான் ஏழைகளை நியாயத்தை கவனிக்கிற ஒரு நீதி முதலமைச்சராக இருக்க வேண்டும். துன்மார்க்கனும் அதை அறிய விருப்பப்படாதபடிக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கக்கூடாது. கவனிக்கிற ஒரு முதலமைச்சராக நமக்கு வர வேண்டும். பரியாசர் பட்டணத்தை தீக்குளுத்தி விடுகிறார், ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். இப்படியாப்பட்ட கலவரங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் கூட இருக்கவே கூடாது என்று நம்ம செபிக்க போகிறோம். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரன் யாவரும் துன்மார்க்கான். அதிபதி செவி கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு செவியே கொடுக்கக்கூடாது. எது சரி தவறென்று அறிகிற அறிவு அவனுக்கு இருக்க வேண்டும். ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாக விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். பிரியமானவர்களை செபிப்போமா? அந்த ராஜாவுக்கு இதை பாருங்க, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனும் பாக்கியவான். நல்ல ஒரு அந்த ராஜாவுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் என்ன பண்ணணும், அந்த முதலமைச்சருக்கு கொடுக்கும்படியாக நாம் செபிக்க போகிறோமே. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போகிறோம், வேதத்தை கவனிக்கிறவனோ பாக்கியவான். பிரியமானவர்களே, நம்ம செபிப்போமா? ஆண்டவரே உமக்கு சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். நல்ல ஆலோசனை கொடுக்குற தீர்க்க தரிசிகளை முதலமைச்சருக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாக விசாரித்து ராஜாவின் சிங்காசனம் எப்போவுமே இருக்கும்படியான ஒரு ராஜா எங்களுக்கு முதலமைச்சராக வர வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவனிடத்தில் நீதிமான்கள் பெருகினால் ஆண்டவரே ஜனங்கள் மகிழும்படியான நீதிமான்களை அங்கே ஆண்டவரே அவர்களுக்கு அந்த முதலமைச்சர் கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அதிமதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரன் யாவரும் துன்மார்க்கர் ஆவார்களே. ஆண்டவரே, அவன் யார் என்ன என்று அறிகிற ஆண்டவரே அப்பா அந்த நல்ல ஆவிக்குரிய கண்களை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஜெயிக்கிற முதலமைச்சருக்கு எஸ்அப்பா உமக்கு சோத்திரம். பரியாசக்காரன் பட்டணத்தை தீக்குளித்து விடுகிறான், ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறான். அநேக ஞானிகளை ஆண்டவரே முதலமைச்சருக்கு ஜெயிக்கிற முதலமைச்சர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீதிமான் ஏழைகளை நியாயத்தை கவனிக்கிறான், துன்மார்க்கனும் அதை அறிய விரும்பான். ஆண்டவர் விரும்பாத ஒரு முதலமைச்சர் வரவே கூடாதப்பா. நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து இருக்கிற ஆண்டவரே ஏழைகளின் ஆண்டவரே வார்த்தையை கவனிக்கிற ஒரு முதலமைச்சர் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரம் இல்லை அப்பா, நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிறுத்துகிறான், பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான். ஆண்டவரே, இந்த பரிதான பிரியன் ஆண்டவர் லஞ்சம் வாங்குறான். இதை கொடு, பணம் கொடு, நான் உனக்கு ஷீட் வாங்கி கொடுக்குறேன், நீ இதை கொடு, நான் அதை செய்கிறேன், அதை கொடு, நான் இதை செய்கிறேன்னு சொல்லி முதலமைச்சரோட பேரை கெடுக்கிற இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசு பிடித்திருந்த அதிகாரிகள் கூட இல்லாதபடி நாங்கள் கடின அப்புறப்படுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆலோசனை இல்லாத இடத்த ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே ராஜாவுக்கு முதலமைச்சருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களை கொடுப்பீராக. ஆண்டவரே, என் தேசம் அமைதலாக இருக்கும்படியா, என் தேசம் சமாதானமாக இருக்கும்படியா, என் தேசத்தில் நல்ல சட்டங்கள் நல்ல அழகான ஆண்டவரை ஆலோசனையில் கொடுக்கிற அப்பா தீர்க்க தரிசிகளை எழுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
நியாயத்தினால் ராஜா தேசத்தில் நிலை நிற்கும்படியான ஒரு ஆட்களை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த லஞ்சம் வாங்குறவனெல்லாம் கூட சேர்க்காதீங்கப்பா. தவறான ஆலோசனை கொடுக்குறவங்களாம் சேர்க்காதீங்க ஆண்டவரே. ஏழைகளோட அப்பா வார்த்தையை கேட்காதபடி அசட்டை பண்ணவர் இருக்கவே கூடாதப்பா ஆண்டவரே. யார் இதை உண்மையாக செய்கிறார்களோ அவர்களோட ராஜ்யம் நிலை நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பொறுப்படுத்துக்குள்ள வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா.